கொஞ்சம் கொஞ்சமாக பூமி மனுஷங்க வாழ தகுதி இல்லாத இடமா மாறுது. சயின்டிஸ்ட்டுக்கு பூமி மாதிரியே வேற ஏதாவது கிரகம் வாழ்றதுக்கு இருக்கான்னு தேட RK6ங்கிற ஒரு கிரகத்தை கண்டுபிடிக்காங்க. அந்த கிரகத்தில் மனுஷங்க வாழ தேவையான எல்லாம் இருக்குது. அந்த கிரகத்தில் தங்கி வாழ்றதுக்காக மனுஷங்க கேவனனுங்கிற ஒரு ஸ்பேஸ்ஷிப்பை செஞ்சு கிளம்பி போகிறாங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே அங்கே வாழ ஆரம்பித்தாங்களா? அவங்களோட பயணத்தில் என்னெல்லாம் பிரச்சனை வந்துச்சு? இதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பேர் ஏலியன் கேவனன். இது 2017 ரிட்லி ஸ்காட் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன ஒரு தரமான சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் ஹாரர் ஃபிலிம். இது 2012 வந்த ப்ரொமித்தியஸ் மூவியோட செகண்ட் பார்ட் தான். ஃபர்ஸ்ட் பார்ட்டான ப்ரொமித்தியஸ் மூவியோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த ஏலியன் கேவனன் மூவி தமிழ் டப்பில் இருக்குது. வாங்க நம்ம ஸ்டோரியை பார்ப்போம். பூமி கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷங்க வாழ தகுதி இல்லாத இடமா மாறுது. சயின்டிஸ்ட்டுகளும் பூமி மாதிரியே உள்ள RK6ங்கிற பிளானட்டை கண்டுபிடிச்சி அங்கே மனுஷங்களை தங்க வைக்க ட்ரை பண்ணுறாங்க. அதுக்காக கேவனனுங்கிற ஒரு ஸ்பேஸ்ஷிப்பை உருவாக்கி அதில் 15 க்ரூ மெம்பர்ஸையும் 2000 மனிதர்களையும் 1140 மனித கருக்களையும் கூட்டிக்கிட்டு அந்த RK6ங்கிற பிளானட்டில் வசிக்க கிளம்பி போகிறாங்க. டிசம்பர் 5ஆம் தேதி 2104வது வருஷம் கிளம்புறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எலிசபெத்தும் டேவிட்டும் கிளைமேக்ஸில் ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பை எடுத்துகிட்டு LV-223 கிரகத்தை விட்டு அந்த என்ஜினியர்ஸ்னு சொல்லப்படுற ஏலியன்ஸை தேடி கிளம்புனாங்கல்ல, அது நடந்து 10 வருஷம் கழிச்சு இப்போ இந்த கேவனன் ஸ்பேஸ்ஷிப்பில் இவங்க கிளம்பியிருக்காங்க. இந்த ஸ்பேஸ்ஷிப்பையும் டேவிட் மாதிரியே இருக்கிற வால்டருங்கிற ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட் இயக்குது. அந்த கிரகத்தை அடைய 7 வருஷம் 4 மாதம் ஆகும். அதனால எல்லாரும் அந்த ஷிப்பில் கிரையோஜெனிக் ஸ்லீப்பில் தூங்கிட்டு இருக்காங்க. ஷிப்பை வால்டருங்கிற ரோபோட் இயக்கிட்டு இருக்கு. அந்த ஷிப்புக்கு எனர்ஜி கிரிட் இருக்குது. இந்த எனர்ஜி கிரிட் தான் ஷிப்புக்கு தேவையான பவரை சப்ளை பண்ணவும் மேனேஜ் பண்ணவும் செய்யுது. அந்த எனர்ஜி கிரிட்டை ரீசார்ஜ் பண்ண வால்டர் ரோபோட் சோலார் பேனல்ஸை யூஸ் பண்ணுது. அப்போ ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கிற நேரம் பார்த்து ஒரு சக்தி வாய்ந்த ரேடியேஷன் புயல் ஷிப்பை தாக்கிடுது. உடனே வால்டர் ரோபோட் க்ரூ மெம்பர்ஸை கிரையோஜெனிக் ஸ்லீப்ல இருந்து எழுப்பி எல்லாரும் விபத்தை தடுக்காங்க. ஆனால் அந்த விபத்தில் டீமோட கேப்டன் கிரையோஜெனிக் ஸ்லீப்பில் அந்த சேம்பருக்குள்ளேயே தீப்பிடிச்சு இறந்துடுறாரு. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின் டேனியல்ஸ். இவங்களும் இந்த டீமில் தான் இருக்காங்க. இறந்து போன கேப்டன் ஜேக்கப் பிரான்சன் இவங்களோட ஹஸ்பண்ட் தான். தன்னோட ஹஸ்பண்ட் இறந்ததை நினச்சி அழுதுட்டு இருக்காங்க. இப்போ அவர் இறந்ததால் அந்த டீமுக்கு கிறிஸ் புது கேப்டனாக பொறுப்பேற்கிறாரு. புயலால் அந்த ஸ்பேஸ்ஷிப் டேமேஜ் ஆச்சு இல்லை, அதை டெனசியும் ஆன்கரும் ஸ்பேஸ்ஷிப்புக்கு வெளியே போய் சரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஸ்பேஸ்ஷிப்புக்கு வெளியே போய் ரிப்பேர் பண்ணுறத EVAன்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸ்ட்ரா வெஹிகுலர் ஆக்டிவிட்டி. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அதை ரிப்பேர் பண்ணிடுறாங்க. அப்போ டெனசி உள்ளே வந்துட்டு இருக்கும்போது ஒரு புது சிக்னல் அவர் ஹெல்மெட் ரிசீவ் பண்ணிடுது. இப்போ 2 பேரும் ஷிப்புக்கு வந்த பிறகு எல்லாரும் சேர்ந்து அது என்ன சிக்னல்னு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சிக்னல் இவங்க ஸ்பேஸ்ஷிப்புக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கிரகத்தில் இருந்து வந்திருக்கணும். அதில் RK6 மாதிரியே மனுஷங்க வாழ தேவையான எல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிக்காங்க. இந்த புது கிரகத்துக்கு போக சில வாரம் தான் ஆகும். ஆனால் இவங்க போக ட்ரை பண்ண கிரகத்தை அடைய 7 வருஷம் 4 மாதம் ஆகும். ஸோ கேப்டன் இப்போ கண்டுபிடிச்ச கிரகத்துக்கே ஈஸியாக போயிடலாம்னு நினச்சி அங்கேயே போக சொல்கிறாரு. ஆனால் அந்த முடிவு ஹீரோயின் டேனியல்ஸுக்கு பிடிக்கல. அவங்க கேப்டன்கிட்ட இந்த புது கிரகத்தை பற்றி நமக்கு சரியாக தெரியாது, அங்கே போக வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க எவ்வளோ சொல்லியும் அவர் கேட்கல. அந்த புதுசாக கண்டுபிடிச்ச கிரகத்துக்கு மேலே கேப்டன் ஷிப்பை விட்டுட்டு லேண்டரை எடுத்துகிட்டு டீம் மெம்பர்ஸ் அந்த கிரகத்துக்கு போகிறாங்க. அந்த கிரகம் பார்க்க பூமி மாதிரியே இருக்குது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டில் காமிச்ச பிளாக் கலர் லிக்யூட் பால் மாதிரி உருண்டையாக இருக்கிற பிளான்ஸில் இருக்குது. அந்த உருண்டையை லெட்வர்ட் தெரியாமல் மிதிச்சிடுறான். உடனே அதில் உள்ள பிளாக் லிக்யூட் அட்மாஸ்பியரிக் ஏரோட மிக்ஸ் ஆகி அது சின்ன சின்ன துகள்களாக மாறி லெட்வர்டோட காற்றுக்குள்ளே புகுந்துருது. முதல்ல இதை அவன் பெருசாக கண்டுக்கலை. இந்த லெட்வர்டும் கெரினும் தனியாக ஒரு பகுதியில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மீதி டீம் மெம்பர்ஸ் ஒரு பெரிய ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பை கண்டுபிடிக்காங்க. அது வேற எந்த ஷிப்பும் கிடையாது. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் டேவிட்டும் எலிசபெத்தும் கிளைமேக்ஸில் ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பை எடுத்துட்டு ஏலியன்ஸை கண்டுபிடிக்க போனாங்கல்ல, அதே ஷிப்பு தான். அவங்க கடைசியாக இங்கே தான் வந்திருக்காங்க. அங்கே கிடக்கிற எலிசபெத்தோட ஐடியாவும் ஃபோட்டோவையும் பார்த்துட்டு இங்கே தான் அவங்க வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிடுறாங்க. இதுக்கு மத்தியில் டாமும் அந்த உருண்டையாக உள்ள பிளான்ட்டத்தோட அதிலிருந்து வந்த பிளாக் பார்ட்டிகல்ஸ் அவர் மூக்குக்குள்ளே போயிடுது. அந்த பிளாக் பார்ட்டிகல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக லெட்வர்டையும் டாமையும் பாதிக்க அவங்க 2 பேரையும் இவங்க தரையிறங்கின லேண்டருக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. முதல்ல கெரின் லெட்வர்டை லேண்டருக்கு கொண்டு வந்துடுறாங்க. அங்கே ஃபேரிஸ் அவருக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அங்கே லெட்வர்டோட முதுகு பிஞ்சு ரத்தம் வருது. பயந்து போன ஃபேரிஸ் கெரினையும் லெட்வர்டையும் ரூமில் வச்சு லாக் பண்ணிவிட்டு கேப்டன்கிட்ட சொல்கிறாங்க. அங்கே ரூமில் லெட்வர்டோட முதுகை பிச்சுக்கிட்டு நியோமார்ஃப் ஏலியன் வெளியே வந்துடுது. கெரின் உள்ளே தான் இருக்காங்க. கதவு திறந்து தன்னை காப்பாற்ற ஃபேரிஸ்ட்டை சொல்ல ஃபேரிஸோ கதவு திறந்தா இன்ஃபெக்ஷன் பரவிரும்னு பயந்து கதவு திறக்க மாட்டேங்கிறாங்க. வெளியே வந்த நியோமார்ஃப் ஏலியன் கெரினை தாக்குது. ஃபேரிஸ் கன்னை எடுத்துகிட்டு உள்ளே வந்து அந்த ஏலியனை சுட பார்க்க தரையில் வலிக்கி விழுந்துடுறாங்க. அந்த ஏலியன் ஃபேரிஸை துரத்த அது ரூமில் வச்சு பூட்டிட்டு ஓடுறாங்க. அது கண்ணாடியை உடச்சிட்டு வெளியே வந்து அவங்கள தாக்க வருது. ஃபேரிஸ் தெரியாமல் லேண்டரில் உள்ள ஃபியூல் கண்டெய்னரை சுட லேண்டர் பயங்கரமாக வெடித்து சதறுது.
கெரின், ஃபேரிஸ், லெட்வர்ட் 3 பேரும் இறந்துடுறாங்க. இப்போ டாம் உடம்புல இருந்து நியோம் ஆஃப் ஏலியன் வந்து டீம் மெம்பர்ஸை தாக்குது. அங்கே 2 நியோம் ஆஃப் ஏலியன்ஸ் சண்டை போடுது. அந்த சண்டையில் வால்டர் ரோபோட் ஹீரோயினை காப்பாற்றுது. ஆனால் அதோட கை துண்டாயிருது. அந்த நியோம் ஆஃப் ஏலியன்ஸ்ட இருந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்த டேவிட்டுங்கிற ரோபோட் அவங்கள காப்பாற்றி கூப்பிட்டு போகுது. அந்த இடம் பூரா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் காமிச்ச என்ஜினியர்ஸுங்கிற மனுஷங்களை உருவாக்கின ஏலியன்ஸோட பிணங்கள் கிடக்குது. இவங்க எப்படி இறந்தாங்கன்னு தெரியலை. அந்த டேவிட்டுங்கிற ரோபோட் டீம் மெம்பர்ஸை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் பேசிகிட்டு இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னால் தானும் எலிசபெத் ஷாவும் இங்கே வந்தோம்னும், நாங்கள் வந்த விண்கலத்தில் பயங்கரமான கிருமிகள் இருந்ததுன்னும், அந்த விண்கலம் விபத்தாகி எலிசபெத் ஷா இறந்துட்டாங்கன்னு சொல்லுது. விண்கலத்தில் உள்ள கிருமிகளால் இந்த கிரகத்தில் உள்ள ஏலியன்ஸ் இறந்துட்டதா சொல்லுது. ஆனால் அது சொல்கிறது எல்லாமே பொய். உண்மைக்கு என்ன நடந்துச்சுன்னா, இந்த டேவிட்டுங்கிற ரோபோட் ஃபர்ஸ்ட் பார்ட் ஹீரோனோட இந்த கிரகத்துக்கு வந்திருக்கு. அது இந்த கிரகத்தில் உள்ள ஏலியன் மக்கள் மேலே அந்த பிளாக் கலர் பார்ட்டிகல்ஸை தூவி விட்டு கொண்டு இருக்கு. அந்த பார்ட்டிகல்ஸால் அதுக்கு உடம்புல இருந்து நிறைய ஏலியன்ஸ் உடம்பை பிச்சுக்கிட்டு வெளியே வந்திருக்கு. இந்த டேவிட்டுங்கிற ரோபோட் ஃபர்ஸ்ட் பார்ட் ஹீரோனோட உடம்புல இருந்தும் ஏலியனை உருவாக்கி அவங்களையும் கொண்டு இருக்கு. அது 10 வருஷமாக இந்த கிரகத்தில் புது புது ஏலியன்ஸ்களை உருவாக்கி ஆராய்ச்சி பண்ணியிருக்கு. இந்த டேவிட்டுங்கிற ரோபோட் மனுஷங்க மாதிரியே சுயமாக யோசிக்குது. மனுஷங்களுக்கு அவங்கள உருவாக்கின என்ஜினியர்ஸுங்கிற ஏலியன்ஸ் கடவுள். டேவிட் மாதிரியான ரோபோட்ஸுக்கு அதில் உருவாக்கின மனுஷங்க கடவுள். அதே மாதிரி இப்போ டேவிட்டும் தான் கடவுளாகணும்னு ஆசைப்படுறான். அவன் தான் உருவாக்குற அந்த புது புது ஏலியன்ஸ்களுக்கு கடவுளாகணும்னு ஆசைப்படுறான். அதுகளை உருவாக்க தனக்கு மனுஷங்க வேணும்னு நினைக்கான். அதனால தான் இந்த கிரகத்திலேருந்து சிக்னலை அனுப்பி இவங்களை இங்கே வர வச்சுருக்கான். இவங்களோட ஷிப்பில் நிறைய மனுஷங்க இருக்காங்கல்ல, அவங்கள யூஸ் பண்ணி ஏலியன்ஸ்களை உருவாக்கி அதுகளுக்கு கடவுளாகணும்னு டேவிட் ஆசைப்படுறான். ஆனால் இந்த விஷயம் தெரியாமல் பாவம் இவங்க இங்கே வந்து டேவிட் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. டேவிட்டும் இந்த உண்மையை மறைச்சி அவங்ககிட்ட நல்லவன் மாதிரியே பேசிகிட்டு இருக்கான். இந்த டேவிட் மாதிரியே இந்த டீமில் உள்ள வால்டரும் ஒரு ரோபோட் தான். ஆனால் அது ரோபோட் மாதிரி தான் செயல்படும். ஆனால் இந்த டேவிட் ரோபோட்டாக இருந்தாலும் மனுஷங்க மாதிரியே சிந்திக்கான். வால்டர் ரோபோட் டேவிட்டை விட அட்வான்ஸான ரோபோட். ஆனால் அதால் சுயமாக சிந்திக்க முடியாது. தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் செய்யுது. இப்போ டீம் மெம்பர்ஸ் கேப்டன் ஷிப்பில் உள்ளவங்கள காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அங்கே பயங்கரமாக புயல் வீசுறதால காண்டாக்ட் பண்ண முடியல. டேவிட்டும் வால்டரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ரோசந்தல் குளிக்க போகிறாங்க. அப்போ அங்கே ஒரு நியோம் ஆஃப் ஏலியன் வந்து அவங்கள கடித்து சாகடிச்சிருது. இன்னொரு பக்கம் கேப்டன் ஷிப்பில் உள்ளவங்க டீமை காண்டாக்ட் பண்ண ஷிப்பை ரிஸ்க் எடுத்து புயலுக்கு கிட்டக்க கொண்டு வராங்க. அடுத்து அங்கே குளிக்க போன ரோசந்தலை இன்னும் வரலையேன்னு கிறிஸ் பார்க்க போகிறாரு. அங்கே நியோம் ஆஃப் ஏலியன் ரோசந்தலை கொண்டுட்டு டேவிட் அதுகிட்ட பேச ட்ரை பண்ணுறான். உடனே அங்கே வந்து கிறிஸ் அதை சுட்டு சாகடிக்காரு. டேவிட்டுக்கு கிறிஸ் மேலே செம்ம கோபம். கிறிஸ் டேவிட்டை மரியாதையாக இங்கே என்ன நடக்குன்னு சொல்லுன்னு மிரட்டுறாரு. உடனே டேவிட் கிறிஸ்ட பொறுமையாக பேசிக்கிட்டே அவர் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அந்த ஏலியன்ஸ்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறதா சொல்லுறான். அவன் ஒரு இடத்துல ஃபேஸ் கக்கர்ஸுங்கிற ஏலியன்களை உருவாக்கி வச்சுருக்கான். கிறிஸ்ஸா அதுகிட்ட போய் பார்க்க சொல்லுறான். அவரும் அதை போய் பார்க்க அப்போ அதிலிருந்து வந்த ஃபேஸ் கக்கர் ஏலியன் அவரை தாக்கி அவர் உடம்புல புது உயிரினத்தை செலுத்திடுது. பிறகு அவர் உடம்பை பிச்சுக்கிட்டு அதுலேருந்து செனோமாஃபுங்கிற புது வகையான ஏலியன் வெளியே வருது. இதுக்கு நடுவில் கேப்டன் ஷிப்பில் உள்ளவங்க டீம் மெம்பர்ஸை காண்டாக்ட் பண்ணி நாங்கள் வந்துடுவோன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே உள்ள டெனசியோட ஒய்ஃபு தான் அப்போ லேண்டர் வெடிச்சதில் இறந்து போன ஃபேரிஸ். தான் ஒய்ஃப் இறந்தது தெரிஞ்சு டெனசி ரொம்பவே வருத்தப்படுறாரு. அடுத்து ஹீரோயின் டேனியல்ஸ் டீம் மெம்பர்ஸ்ட்ட கேப்டன் கிறிஸை தேட சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே ரோபோட் வால்டர் ஃபர்ஸ்ட் பார்ட் ஹீரோயின் எலிசபெத்தோட பாடியை கண்டுபிடிச்சிட்றான். பிறகு இந்த டேவிட்டோட மொத்த திட்டத்தையும் வால்டர் தெரிஞ்சுக்கிடுறான். உடனே டேவிட்டை பார்த்து வால்டர் இதை பற்றி கேட்க டேவிட் வால்டரை தாக்கிட்டு போயிடுறான். இன்னொரு பக்கம் கோல் கிறிஸோட பாடியை கண்டுபிடிச்சிடுறாரு. உடனே அங்கே வந்த ஃபேஸ் கக்கர் ஏலியன் கோலையும் லோப்பையும் தாக்குது. அது லோப்போட ஃபேஸில் புது உயிரினத்தை செலுத்திடுது. அதை கோல் லோப்போட ஃபேஸில் இருந்து கஷ்டப்பட்டு எடுத்துடுறாரு. அப்போ அங்கே வந்த செனோமாஃப் ஏலியன் கோலை கொடூரமாக தாக்கி கொன்னுருது. உடனே லோப் அங்கேருந்து கஷ்டப்பட்டு ஓடிடுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் டேனியல்ஸ் டேவிட் தான் ஃபர்ஸ்ட் பார்ட் ஹீரோயினை கொண்டான்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. டேவிட்டோட பிளானையும் தெரிஞ்சுக்கிட்டுறாங்க. அங்கே டேவிட் வந்து டேனியல்ஸோட சண்டை போடுறான். அப்போ அங்கே வால்டர் ரோபோட் தன்னைத்தானே சரி பண்ணிக்கிட்டு அங்கே வந்து ஹீரோனை காப்பாற்றி அனுப்பிட்டு அது டேவிட்டோட சண்டை போடுது. டேவிட்டும் வால்டரும் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. அங்கே டீம் மெம்பர்ஸை மீட்க டெனசி ஷிப் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. அடுத்து லோப்பும் ஹீரோனும் ஓடி போய் அதில் ஏற ட்ரை பண்ணுறாங்க. வால்டரும் வந்துடுறான். அவங்கள ஒரு பயங்கரமான செனோமாஃப் ஏலியன் துரத்திட்டு வந்துட்டுருக்கு. 3 பேரும் கஷ்டப்பட்டு ஷிப்பில் ஏறிடுறாங்க. வால்டர் ஹீரோயின்ட்ட அந்த டேவிட் செத்துட்டான்னு சொல்கிறான். ஆனால் ஷிப்பில் செனோமாஃப் ஏலியனும் ஏறிடுது. அந்த ஹீரோயின் கஷ்டப்பட்டு சண்டை போட்டு ஒரு லோடர் ட்ரெயினை வச்சு பிடிச்சி அதை நசுக்கி சாகடிச்சிடுறாங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுன்னு அவங்க நினச்சா அங்கே ஃபேஸ் கக்கரால் பாதிக்கப்பட்ட லோப்போட உடம்புல இருந்து செனோமாஃப் ஏலியன் வெளியே வந்துடுது. அங்கே அப்போதும் ரிக்கியும் ஷவரில் நெருக்கமாக இருக்காங்க.
அப்போ அந்த ஏலியன் உள்ளே வந்து 2 பேரையும் கொன்னுருது. உடனே டேனியல்ஸ் அதை வால்டர்கிட்ட சொல்லி கேட்ஸை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அந்த ஏலியனை ஷிப்போட வாசல்கிட்ட வர வைக்காங்க. அதுட்டு டெனசியும் டேனியல்ஸும் கஷ்டப்பட்டு சண்டை போட்டு அதை ஸ்பேஸில் தள்ளி விட்டுறாங்க. அடுத்து ஹீரோயின் டேனியல்ஸ் டெனசியை கிரையோஜெனிக் ஸ்லீப்பில் தூங்க வச்சுட்டு அடுத்து தானும் நிம்மதியாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டுன்னு நம்பி கிரையோஜெனிக் ஸ்லீப்பில் தூங்க போகிறாங்க. அவங்க தூங்குறதுக்கு முன்னால் வால்டர்கிட்ட சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. அப்போ தான் ஹீரோயினுக்கு தெரியுது அது நல்ல ரோபோட் வால்டர் இல்லை, அது கெட்ட ரோபோட்டான டேவிட்னு. ஹீரோயினுக்கு பெரிய ஷாக்கு. அவன் ஹீரோயினை கிரையோஜெனிக் ஸ்லீப்பில் தூங்க வச்சுடுறான். பிறகு அவன் ஃபேஸ் கக்கர் ஏலியனோட 2 கருக்களை கொண்டு வந்திருக்கான். அதை பத்திரமா மனித கருக்கள் கூட வச்சு பாதுகாக்கான். இப்போ அந்த மொத்த கேவனன் ஷிப்பும் டேவிட்டோட கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ டேவிட் கிட்ட மனுஷங்களும் மனுஷ கருக்களும் 2 ஃபேஸ் கக்கர் ஏலியன் கருக்களும் இருக்குது. அவன் அந்த ஷிப்பில் உள்ள மனுஷங்களை வச்சு ஏலியன்களை உருவாக்கணும்னு இருக்கான். அவன் ஸ்டார்டிங்கில் எல்லாரும் போகணும்னு ஆசைப்பட்ட RG6ங்கிற பிளானட்டுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டுருக்கான். அங்கே போய் அந்த மனுஷங்களை வச்சு அந்த கொடூரமான அவன் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணணும்னு கூப்பிட்டு போயிட்டுருக்கான். இதோட இந்த படமும் முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு இந்த படத்தோட நெக்ஸ்ட் பார்ட் வந்தால் தான் தெரியும்.